அனைவருக்கும் வணக்கம். ஆந்திராவுடைய முன்னாள் முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி இருக்காரு பாருங்க. அவருடைய இல்ல திருமண விழாவில் விஜய் அவர்கள் பங்கேற்றிருக்காருங்க. அது எப்படிங்க கரூர்ல பாதிக்கப்பட்ட மக்களை இன்னும் அவங்க ஊருக்கு போய் சந்திக்கல, மாநாட்டில எல்லாம் எவ்வளவோ பேர் இறந்திருக்காங்க, அவங்களெல்லாம் போய் சந்திக்கல, அவங்க வீட்டில எல்லாம் போய் தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய எவ்வளவோ சின்ன சின்ன நடிகர்கள் எல்லாம் கூட விஜய்க்கு வந்து அழைப்புதல் வச்சிருக்காங்க. அவங்களுடைய வீட்டில் இருக்கிற திருமணங்களுக்கோ இல்லை அவங்களுடைய திருமணங்களுக்கும் போகல, எதுக்கும் போகல. ஜெகன்மோகன் ரெட்டி அவர்களுடைய வீட்டு விசேஷம் ஒரு திருமண விழாவிற்கு விஜய் போறார். அது எப்படி இவ்வளோ பெரிய எலைட்ஸோடைய திருமண விழா, இவ்வளோ பெரிய எலைட்ஸுக்கு ஏதாவது ஒன்று அப்படின்னா மட்டும்தான் போவீங்களா? நடிகை கீர்த்தி சுரேஷ் அவங்களுடைய கல்யாணத்துக்கு கோவாக்கு போறார். எல்லாம் வந்து பாருங்க எலைட்டான நபர்களுக்கு மட்டும்தான் விஜய் அவர்கள். உங்க விஜய் வந்து எலைட்ஸ்களுக்கு மட்டும்தான். விஜய்க்கு வந்து அரசியல் குருவே வந்து ஜெகன்மோகன் ரெட்டி தான். ஏன்னா அவரை பார்த்து தானே எல்லாம் காப்பி அடிக்கிறாப்ல. இந்த சட்டை பேண்ட் போடுறது எல்லாமே அங்கிருந்து தான் காப்பி. அதனால போயிருக்கலாம் இந்த இல்ல திருமண விழாவுக்கு. சரி, இது ஒரு பக்கம் இருக்க, இந்த சாட்டை துரைமுருகன் ஒருத்தர் இருக்கான் பாருங்க நாம் தமிழர் கட்சியில். நம்மளாம் அன்போட மஞ்சப்பொடி மாமா பையன் அப்படின்னு நம்மளாம் அழைச்சிக்கிட்டு இருந்தோம் இல்லையா? அந்த மஞ்சப்பொடி மாமா பையன் கட்சி, அந்த தாவேக்கா ஆச்சு நம்ம தாவேக்காவை பேசி ஒரே தாவேக்கானே வாயில வருது. நாம் தமிழர் கட்சி இருக்கு பாருங்க, ஓம் தமிழர் சாரி. அந்த ஓம் தமிழர் கட்சி பார்த்தீங்கன்னா தேனியில் ஏதோ ஒரு கூட்டம் போட்டு பேசியிருக்காங்க. அவனுங்க இந்த முட்டை சந்தில எல்லாம் போய் முட்டிக்கிட்டு இருப்பானுங்க. இந்த நாம் தமிழர் கட்சி எங்கேயாவது முட்டை சந்தில எல்லாம் பார்க்க முடியும் எல்லாம். அந்த முட்டை சந்தில முட்டிக்கிட்டு இருக்கிறப்போ பார்த்தீங்கன்னா தாவேக்காரனுங்க இடையில புகுந்து ரகலை பண்ணியிருக்கானுங்க, பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிருக்கானுங்க, இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருக்கானுங்க. அந்த ஓட்டை துரைமுருகன் பேசிட்டு இருக்கிறப்போ, ஏண்டா அவமெல்லாம் ஒரு ஆள், அவன்கிட்ட போய் சண்டைக்கு போறீங்களடா, அந்த சாட்டை துரைமுருகனை பேச விடக்கூடாது, அவன் பேசுறதை தடுக்கணும் அப்படின்ட்டு வெறி பிடிச்சி போய் வந்திருக்கானுங்க. வந்து பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிருக்கானுங்க. இந்த ஓம் தமிழர் கட்சிக்காரங்க என்ன பண்ணிட்டானுங்கன்னா, அவனுங்களோட பெரிய சாமி, இவனுங்க சீனியர்ஸ் இல்லையா? இந்த தாவேகன்ற கட்சி வரக்கு முன்னாடி இந்த ஓம் தமிழர் கட்சிக்காரனுங்க தானே இங்க இருந்த சாம்பிகள், இவனுங்க தானே முன்னாள் மூத்த சாம்பிகள். இவனுங்க எப்படிப்பட்டவனுங்க? அடிச்சு ஓட விட்டுருக்கானுங்க, மொத்த தாவேகாரனையும் திருக்கி விட்டுருக்கானுங்க, பறக்க விட்டுருக்கானுங்க, பட்டைய பறக்க விட்டு கொட்டையை தெரிக்க விட்டுருக்கானுங்க. ஐயோ என்னமா அடி தெரியுமா? ஐயோ கிசாமே. தலை தெரிச்சு ஓடிட்டானுங்க அடியே வாங்கிட்டு. இந்த ஓம் தமிழர் கட்சி எனக்கு பேசிக்கிட்டு இருக்கிறப்போ கார் எடுத்து குறுக்க மறுக்க போயிட்டு அது இதுன்னு கத்திக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு ஒரு மாதிரியே பண்ணிக்கிட்டு இருந்திருக்கானுங்க. ஓம் தமிழர் கட்சிக்காரனுங்க கோவப்பட்டானுங்க. இதுக்கு தான் இந்த தாவேக்கா தவிட்டு தற்கொலைகள் என்ன சொல்கிறோன்னா, இவனுங்களுக்கு அறிவே கிடையாது, என்ன செய்யணும் எது செய்யணும்னே தெரில. என்னதான் அரசியல் முரண்பாடுகள் இருந்தாலும் வேற கட்சிக்காரங்களாக இருந்தாலும் அவங்களுக்கு நமக்கு பிடிக்கல அப்படின்னாலுமே அவங்க ஒரு கட்சி கூட்டம் நடத்துகிறாங்க, என்னமோ பண்ணுறாங்க, மக்கள்கிட்ட பேசுகிறாங்க, என்னமோ பண்ணுறாங்க, பண்ணிட்டு போட்டோமேன்னு விட்டுறணும். அதுக்குள்ளே போய் அங்கே ஏதாவது இடையூறு ஏற்படுத்தணும், அங்கே ஏதாவது ஒரு மாதிரி பிரச்சனையை உண்டாக்கணும் அப்படின்னு நினைக்கிறானுங்க. தெரியுதா? இதுக்கு தான் இவனுங்களை பைத்தியக்காரனுங்க தவிட்டு தற்கொலைகள்னு சொல்கிறோம். பெண்கள் எங்கேயாவது போய் ஏதாவது பேட்டி கொடுக்குறாங்க, இவனுங்களை எதிர்த்து பேசிட்டாங்கன்னா அங்கே போய் கத்துறானுங்க, கேமராக்குள்ளே அப்படி பூந்து வரானுங்க. இந்த வடிவேல் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறப்போ ஒருத்தர் இடையில பூந்து வருவார், இந்த பெட்ரோல் பங்கில் ஒரு படத்தில் காமெடி வரும், அந்த காமெடியில் வர மாதிரி உள்ள வரானுங்க. யாருமே இவனுங்களுக்கு எதிராக பேசிடக்கூடாதுன்ற ஒரு மனநிலை, சைக்கோத்தனமான மனநிலை. அவன் என்னமோ பேசிட்டு போறான், நம்ம என்னமோ நம்ம வேலையை பார்த்துட்டு போவான்னு போறதுக்கு இல்லாம பார்த்தீங்களா தேவையில்லாம இப்படி பண்ணி இப்போ காரில் அடி வாங்கி. இவனுங்க பெரிய சாம்பிஸ். உங்களுக்கு நாம் தமிழர் சாம்பிஸை பற்றி தெரியாது. அவனுங்க மோசமான சாம்பிகள் இருக்கிறதுலையே அவனுங்க அமைதியாக இருக்கானுங்க, என்னமோ தெரியல. அவனுங்களுடைய அந்த ட்ரெண்ட் வந்து இப்போ டவுன் ஆயிடுச்சு. அவனுங்க இப்போ ட்ரெண்ட் அவுட் ஆகிட்டானுங்க. அதனால என்னமோ தெரியல, அவனுங்களை அந்த அலப்பறையெல்லாம் காட்டாமல் கொஞ்சம் அமைதியாக இருக்கானுங்க. முன்னாடியெல்லாம் மோசமான பேர்வழிகளாக இருந்தவனுங்க அந்த தற்கொலை கூட்டத்துக்கிட்ட போய் இப்படி பண்ணியிருக்கீங்களா? அவனுங்க அடித்து விரட்டி ஓடி பறந்துருக்கானுங்க. இந்நிலையில் பார்த்தீங்கன்னா தாவேக்காவுடைய மாவட்ட செயலாளர், தேனி மாவட்ட செயலாளர் லெஃப்ட் பாண்டி, என்ன பேர் இளவடா இது, லெஃப்ட் ரைட்டுண்டு. அந்த லெஃப்ட் பாண்டி பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சாட்டை துரைமுருகனை பார்த்து சவால் விட்டுருந்தான். டேய் சாட்டை, முடிஞ்சா நீ வந்து தேனிக்கு வாடா பார்ப்போம், வந்து இப்படி போட்டு ஒரு மாதிரி இந்த இது மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தான். ஏதோ அந்த தேனி மாவட்ட செயலாளருடைய தூண்டுதலின் பேரில் தான் இப்போ சாட்டை துரைமுருகனுக்கு வந்து இந்த மாதிரி குடைச்சல் கொடுத்துருக்காங்க தேனியில் தாவேக்காவினர் அப்படின்னு சொல்லிட்டு பேசப்படுது. அதனால காவல்துறை பார்த்தீங்கன்னா இவனுக்கு மேலே வழக்கு பதிவு பண்ணி, தாவேக்கா மேலே வழக்கு பதிவு பண்ணி இந்த மாவட்ட செயலாளர் தேடி போகிறப்போ மாவட்ட செயலாளர் தலைமறைவு, ஓடி ஒளிஞ்சிட்டானுங்க. அடி வாங்கிட்டும் ஓடி ஒளிறானுங்க. அந்த மாவட்ட செயலாளர் லெஃப்ட் பாண்டின்றவன் தூண்டி விட்டுருக்கான் தாவேக்கா தற்கொலைகளை, தூண்டி விட்டுட்டு அவனும் தலைமறைவு. என்னடா உங்கள் கட்சி இது? ஓடி ஒளிறீங்க, தலைமறைவாகிறீங்க, கொஞ்ச நாளாக காணாமல் போகிறீங்க, என்னதாண்டா உங்கள் கட்சி? இந்த அஜித் ஆக்னல்ன்ற பெண்மணி விஜயோடைய காரை மறித்து அவங்க நியாயத்தை கேட்க போனால் பேக் கேட் வழியாக ஓடி போகிறாரு புஷி ஆனந்த்.
கரூரில் 41 பேரை கொண்டு புட்டு ஓடி புட்டான். கரூர்லேருந்து சென்னைக்கு ஓடி இப்படி திருச்சி ஏர்போர்ட்டுக்கு பறந்து போகிறான். அங்கே மீடியாக்காரங்கெல்லாம் நின்று கேட்குறாங்க, சார் 30 பேர் வந்துட்டாங்க சார்னா ஓடி போகிறான். ஓடி சரி அடுத்த நாளாவது எவனா வருவான்னு பார்த்தா கட்சி ஆஃபீஸே மூடிட்டானுங்க. கரூரில் மூடிவிட்டு காணாமல் ஓடிட்டானுங்க, திருச்சி ஓடிட்டானுங்க. ராஜ்மோகன்லாம் தேடவே இல்லை தலைமறைவு. புஷி ஆனந்தெல்லாம் கடலுக்குள்ள எல்லாம் ஓடி ஒளிறதுலேயே இருக்கானுங்க பாருங்க. ஒருத்தனாவது நிற்கிறானா எங்கேயாவது? ஒன்று வெளிநாட்டில் அகதி நாய்களை உட்காந்து இருந்துக்கிட்டு கத்திக்கிட்டு சவடால் விட்டுக்கிட்டு இருக்கானுங்க. இன்னொன்று இங்கே இருக்க நாய்கள்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல சவால் விட்டுக்கிட்டு ஓடுறானுங்க, ஓடி ஒளிறானுங்க. என்னடா உங்களுது அப்படின்னா நீங்களாம் என்னடா கோழைகளாக இருக்கீங்க? ஆன்லைனில் உட்காந்துருந்து கம்பு சுற்றுற மாதிரிலாம் ஆஃப்லைனில் இருக்காதுடா தற்குறிகளா, புரிஞ்சுக்கோங்கடா. அடித்து ஓட விட்டுருவாங்கடா. அது யாராக இருந்தாலும் பார்க்க மாட்டாங்கடா. வாயை பொத்திட்டு உங்கள் வேலையை பார்த்துட்டு போனீங்கன்னா பிரச்சனை இல்லை. வேற கட்சி கூட்டத்துக்குள்ளே நீங்கள் புகுந்து ஏதாவது ஒரு ஆட்டை கலைக்கலாம் நீங்கள் நினச்சிக்கணும். அது யாராக இருந்தாலும் பார்க்க மாட்டாங்க, அடித்து ஓட தான் விடுவாங்க. தேவையில்லாமல் இப்போ வழக்கு வாங்கிட்டு தலைமறைவாக வேண்டிய சூழல் வந்துருச்சு பார்த்தீங்களா? இதுக்கு தான் உங்களுக்கு அரசியல் அறிவு இல்லைன்றது. இப்போ இது அரசியல் ரீதியாக தாவிக்காவுக்கு பின்னடைவு தானே? அரசியலில் பின்னடைவா? அது ஏற்கனவே பின்னாடி தானே இருக்கு. அது என்ன பின்னடைவுக்கு இருக்கு? சாட்டை துரைமுருகனை பார்த்து இவனுங்களுக்கு வயிறு எரிஞ்சு போய் கிடக்குறாங்க. அவன் அப்படி என்ன பிடிங்கிட்டான்? விஜயை விமர்சனம் பண்ணி வீடியோ போடுறான், நாங்களும் தான் போடுறோம். தாவேக்க தற்கொலைகளா? நீங்கள் தெளிவாக சொல்லுங்கடா. உங்களுக்கு எதிரி திமுகவா இல்லை யூடியூபர்ஸா? தாவேக்காவை விமர்சனம் பண்ணக்கூடிய யூடியூபர்ஸா? அதை சொல்லி துளைங்கடா. சாட்டை துரைமுருகன் பேசுறதையே உங்களால் காதில் வாங்கிக்க முடியல. அவனை இப்படி போட்டு எதிர்க்கிறீங்க, அவனை பேச விடக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க, அவங்ககிட்ட போய் வம்பு பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா அப்போ எங்ககிட்ட ஏன் வம்பு பண்ண மாட்டேங்கிறீங்க? எங்ககிட்ட வம்பு பண்ணால் இன்னும் 4 பேரை தூக்கி உள்ள வைப்போம்ல. இந்த தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தாவேக்கா மாவட்ட செயலாளர் அந்த லெப்ட் பாண்டின்னு ஒருத்தர் இருக்கார் இல்லையா, அவர் மேலே 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்களாம். தேவையா அடே தேவையா பையா? உனக்கு இது தேவையா பையா? எனக்கு தெரிஞ்சுங்க இந்த விருப்ப மனு கொடுத்தாங்க. அதில் 24வது கொஸ்டினில் இந்த கழக போராட்டங்களில் இது பண்ணி கழக போராட்டங்களில் பங்கெடுத்து சிறைக்கு யாராவது சென்றிருக்கிறீங்களான்னு கேட்டிருக்காங்க. அதை நிரூபிக்கணும், நம்ம சிறைக்கு செல்லணும், கழகத்துக்காக ஏதோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சிறைக்கு செல்லணுன்றதுக்காகவே இதை வாண்டடாக பண்ணியிருப்பார் தேனி மாவட்ட செயலாளர்னு நினைக்கிறேன். ஆம்னு போடணும். நான் ஒருத்தனாவது ஆம் போடுறேன்னு சொல்லிட்டு ஓம் தமிழர் கட்சிக்காரங்க கூட போய் ஓம் போட்டிருக்கான். பேரு லெஃப்ட் பாண்டி, ஆனால் ஆக்சுவலாக போடுறதெல்லாம் மண்டி. லெஃப்ட் பாண்டி, லெஃப்ட் தேனி. சாட்டை துரைமுருகனை பார்த்து நீ வேணா தேனிக்கு வாடா அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டு இவன் ஓடி ஒளிஞ்சிரு. அந்த வடிவேல் படத்தில் நீ வேணா என் ஏரியாவுக்கு வாடா அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டு வடிவேல் ஓடி ஒளிவரைச்சிருப்பான். அந்த மாதிரி இருக்குது பார்க்கறதுக்கு. சரி, அடுத்த செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா, சேலத்தில் வரக்கூடிய 13ஆம் தேதி விஜய் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடத்த போகிறாராம். அதுக்கு பார்த்தீங்கன்னா காவல்துறை பல்வேறு நிபந்தனைகளோட அனுமதி கொடுத்துருக்காங்க. 13ஆம் தேதி அன்னைக்கு மதியம் 12லேருந்து 3 மணி வரைக்கும் பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க. போக்குவரத்து நெரிசல் இல்லாமல் இருக்கணும், பெண்கள், முதியவர்கள், கர்ப்பிணிகள் யாரும் வரக்கூடாது, அனுமதி இல்லைன்னு திட்டவட்டமாக போலீஸார் தெரிவிச்சிருக்காங்க. ஆனாலும் பாருங்க, இந்த தற்குறிகள், பெண்கள், குழந்தைங்க முக்கியமாக தூக்கிட்டு வருவானுங்க, முதியவர்கள் வருவாங்க. நான் இப்போவே சொல்கிறேன், எழுதி வச்சுக்கோங்க. இவனுங்க கேட்க மாட்டானுங்க. 41 பேர் செத்தாயன, 410 பேர் செத்தாயன, 4100 பேர் செத்தாயன, திரும்ப இதை தான் பண்ணுவானுங்க. பிறகு ஏதாவது ஆகிறப்ப நம்ம வீடியோ போட்டோன்னா நீ வியூஸ்க்காக வீடியோ போடுற, நீ சப்ஸ்கிரைபர் சேர்த்துறதுக்காக வீடியோ போடுறேன்ட்டு கடந்து உருண்டுக்கிட்டு கிடப்பானுங்க. இந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெறதுனால தாவேக்காவுடைய சேலம் மாவட்ட செயலாளர் பார்த்திபன் அப்படின்ற நபர் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த தாவேக்கா தொண்டர்கள், நிர்வாகிகள், அந்த பவுன்சர்ஸ்க்குலாம் அறிவுரை வழங்குறார், ட்ரெயின் பண்ணுறார். அந்த காணொலியை லேட்டாக பார்ப்போவாங்க. வெயில நிக்கணும், நிப்பியா 5 மணி நேரம் இல்ல 6 மணி நேரம் தளபதிக்காக நிப்பமா. தண்ணி குடிக்க முடியாது, சாப்பாடு சாப்பிட முடியாது, ஸ்ட்ரென்த்தா இருப்பியா? நம்மளுக்கு என்ன முக்கியம்? மக்கள் பாதுகாப்பு. தளபதி பாத்துக்கிறதுக்கு அவங்க வராங்க, அவங்க கூட டீம் இருக்கு. நீங்க வர நிர்வாகிகளை பாத்துக்கணும், கும்பல் வராம பாத்துக்கணும். ஆர்வம் மிகுதியால் பொதுமக்கள் தளபதி பார்க்கறதுக்கு ரோட்ல வருவாங்க, கிரவுண்டுக்கு வெளியே வருவாங்க. அவங்கள பாதுகாப்பா பாத்துக்கணும், அவங்க ஒன்னா சேராம பாத்துக்கணும், கும்பல் சேராம பாத்துக்கணும். அதான் உங்க பணி. எக்காரணத்துக்கு ஒன்று தளபதி முகத்தை கூட பார்க்க கூடாது. உன்னை எங்க போட்டாலும் சரி, உள்ள போட்டாலும் சரி, வெளியே போட்டாலும் சரி, தூரமா போட்டாலும் சரி, மலை மேல போட்டாலும் சரி. பக்கத்துல மலை இருக்கு, நான் பேசுறது கேக்குதா? பக்கத்துல மலை இருக்கு, தளபதி பார்க்க ஆர்வ கோளாறுல மலையே கூட மேல வருவான். அப்ப நீங்க தான் அங்க போய் பாத்துக்கணும். அப்ப நான் இங்க நிப்பேன், அங்க நிப்பேன், எதுவுமே இருக்கக்கூடாது. நான் 2 பேர்த்த போடுற மிலிட்டரி கார பத்தியா? பக்கத்தில் மலை வேற இருக்கா? சூப்பர். இவ்வளோ நாள் கரண்ட் கம்பி, வீட்டு பில்டிங் அது இதுன்னு ஏறினானுங்க. இப்போ இந்த தற்கொலைகளை வேற எங்கே போட்டாலும் இவனுங்க ஏதாவது செஞ்சிருவானுங்க, அசம்பாவிதம் நடந்துடணும். இப்போ ஏதோ காட்டுக்குள்ளே கொண்டு போய் விடுறாங்க, ஏதோ ஒரு பெரிய கிரவுண்டை கண்டுபிடிச்சி. அதில் பக்கத்தில் மலை வேற இருக்குது. இதில் இவனுங்க மலைக்கு மேலேருந்து உருளுவானுங்க, அது இதுன்னு பல கோமாளித்தனங்கள் பண்ண தான் போகிறானுங்க. பார்ப்போம், இவனுங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது நடக்கும். ஏன்னா மலைன்ற இதை நம்ம பார்க்கல.
இந்த மலையை இந்த தாவேகா காரணங்க என்னெல்லாம் பண்ணுறானுங்க, இந்த சேலம் மக்கள் சந்திப்பில் என்னென்ன நடக்குது அப்படின்றதெல்லாம் பார்ப்போம். அதுலேயும் பாருங்க, 6 மணி நேரம் ஆனாலும் சரி 7 மணி நேரம் ஆனாலும் சரி சாப்பாடு தண்ணி இல்லாமல் இருக்கணும் நிற்பீங்களா அப்படின்னு கேட்குறாரு. 7 மணி நேரம் 6 மணி நேரமா? உங்களுக்கு பெர்மிஷன் கொடுத்ததே 12லேருந்து 3 வரைக்கும் தானே. அப்போ யாருமே கவர்மெண்ட் சொல்கிறத கேட்குறதா இல்லை, காவல்துறை சொல்கிறத கேட்குறதா இல்லை. இப்போவே முடிவு பண்ணிட்டீங்க 12லேருந்து 3ன்றதை நீங்கள் 6 மணி நேரம் 7 மணி நேரம் ஆக்குறீங்க. அவ்வளோ நேரம் நீங்கள் ஆக்குவீங்கன்றதை முடிவு பண்ணி ஏன் விஜயால் கரெக்டாக ஒரு 12 மணிக்கு வந்துட்டு 3 மணிக்கெலாம் கிளம்பி போக முடியாதா? அப்போ 6 மணி நேரம் 7 மணி நேரம் ஆகவும் வாய்ப்பு இருக்குன்றதை இவங்களே ஒத்துக்கிறாங்க. காவல்துறை இதெல்லாம் வந்து பாருங்கள், இவங்க எல்லாம் முன்னாடியே பிளான் பண்ணிட்டாங்க, எப்படியும் டைம் ஆக தான் போகுதுன்றத. காவல்துறை சொல்கிற எதையும் கேட்க மாட்டானுங்க. அப்புறம் ஏதாவது அசம்பாவிதம் நடக்கிறப்போ காவல்துறை மேலேயே பழி போடுவானுங்க. இவனுங்க இந்த 12லேருந்து 3ன்ற டைமிங்கை மீறினானுங்கன்னு சொன்னால் கடுமையான நடவடிக்கை எடுத்தால் மட்டும்தான் இதுக்கு ஒரே தீர்வாக இருக்க முடியும். இவனுங்களை சும்மா விட்டு இன்னும் எத்தனை பேரை கொல்லுவானுங்கன்றது தெரியாது. தண்ணி குடிக்க முடியாது, சாப்பாடு சாப்பிட முடியாது. என்னங்கடா கட்சி இது? சாப்பாடு தண்ணி கூட கொடுக்காம இவனுங்களெல்லாம் வெயில நிற்க விட்டு காய விட போறீங்க. அப்போ எல்லாரும் தளபதிக்காக வந்து நின்று தளபதிக்காக செத்துறணும். அத்தனை பேர் சாகிறதையும் வச்சு குளோரிஃபை பண்ணிக்கிட்டு இருப்பான். பாருங்க தளபதி மேலே எவ்வளோ பாசமாக இருக்குன்னு பூசிக்கிட்டு இருப்பானுங்க தற்குறிகள். 13ஆம் தேதி நமக்கு செம்ம என்டர்டெயின்மெண்ட் இருக்கு. என்னென்னலாம் நடக்க போதோ, எதுவும் அசம்பாவிதம் நடக்காம நல்ல கலாய்க்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நிறைய பண்ணானுங்கன்னா நல்லா இருக்கும். கண்டிப்பாக நிறைய கண்டென்ட்லாம் தருவானுங்க, ஆனால் அசம்பாவிதங்கள் நடந்துடக்கூடாது. அது நமக்கு ரொம்ப ஸ்பாயில் ஆகுற மாதிரி இருக்கும். ஏன்னா இப்போ பாருங்க, செப்டம்பர் 27 கரூர் சம்பவம் நடந்துச்சு பாருங்க, அது வரைக்கும் நல்லா கண்டென்ட் கொடுத்துட்டு இருந்தானுங்க. அதுக்கு பிறகு விஜய் வெளியே வராமல் போயிட்டாரு, முடங்கிட்டாரு. வெளியிலலாம் வந்து நிறைய இடங்கள்ல சுற்றி இருந்தாருன்னா நமக்கு நிறைய நல்ல கண்டென்ட்டும் கிடைச்சிருக்குங்க. நமக்கு கண்டென்ட் கிடைக்காம போயிடுச்சு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நிறைய குழந்தைங்கள்லாம் இறந்துட்டாங்க. இது ரெண்டும் நமக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குங்க. ஆகவே எந்த அசம்பாவிதமும் நடக்கக்கூடாது. குழந்தைங்கள தயவு செஞ்சு தூக்கிட்டு வராதீங்க. எங்களுக்கு நல்ல நல்ல கண்டென்ட்ஸ் தாங்க. எங்களுக்கு அது மட்டும் தான் நாங்கள் கேட்குறோம். வேற ஏதாவது கேட்டோமா? ஒழுங்காக கண்டென்ட் தரீங்க. ஓகே, நீங்கள் தளபதிக்காக 3 மணி நேரம் நில்லுங்க, 6 மணி நேரம் நில்லுங்க, எத்தனை மணி நேரம் வேணால் நில்லுங்க. எங்களுக்கு நல்ல கண்டென்ட் கொடுத்துட்டு நீங்கள் போயிருங்க. ஏன்னா மக்கள் நிறைய பேர் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்காங்க. அவங்க ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தெல்லாம் ரிலீவ் ஆகிறதுக்கு நீங்கள்லாம் வந்து தரக்கூடிய கண்டென்ட்ஸ் ரொம்ப உதவியாக இருக்கும். தாவேக்கா அணில் குஞ்சுகளை விட நாங்கள் தான் எப்படா பிப்ரவரி 13ஆம் தேதி ஆகணும் ஆவலாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எங்களுடைய ஆவலான இந்த வெயிட்டிங்க்கு அல்வா மாதிரி கண்டென்ட் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு சொல்லி இந்த காணொலியை நான் இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.